கதைகளின் மூலம் ஒரு நல்ல மாற்றத்தைத் தருவதே எங்கள் நோக்கம். அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் சிந்தனையை மாற்றும். இந்த மாற்றத்தைத் தரும் பயணத்தில் நம்மோடு இணைய நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு மலை கிராமத்தில் கனிமொழி என்ற இளம் பெண் வசித்து வந்தாள். அவள் சுறுசுறுப்பாக இருந்தாலும் எப்போதும் தான் செய்யும் வேலையை விட மற்றவர்கள் வேலைதான் சிறந்தது என்று நினைத்து நிம்மதியில்லாமல் வாழ்ந்து வந்தாள். பொறாமையின் சுமை கனிமொழி தினமும் தன் வயலில் இருந்து தலைச்சுமையாக ஒரு பெரிய களிமண் கலத்தில் தண்ணீர் எடுத்துச் செல்வாள். அதே பாதையில் அவள் பக்கத்து வீட்டுக்காரியான மங்கை என்பவளும் செல்வாள். மங்கை கொண்டு செல்லும் பாத்திரம் அழகிய செப்புக்களமாக பளபளவென மின்னும். கனிமொழி தன் களிமண் கலத்தை பார்த்தாள். சே, இந்த களிமண் கலத்தை பார், எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது. மங்கையின் செம்புக்கலம் எவ்வளவு அழகாக கம்பீரமாக இருக்கிறது. என் வாழ்க்கை எவ்வளவு சுமையாகவும் மங்கலாகவும் இருக்கிறது என்று புலம்பினாள். ஒரு நாள் கனிமொழி வழக்கம்போல் தண்ணீர் எடுத்துச் செல்லும்போது அவளது களிமண் கலத்தில் ஒரு சிறிய விரிசல் இருப்பதை கவனித்தாள். ஐயோ, ஒரு ஓட்டை! பாதித் தண்ணீர் வீணாகிறதே. என் பாத்திரம் ஒரு முழுமையான பாத்திரமாக கூட இல்லை. இது என் துரதிர்ஷ்டம் என்று முணுமுணுத்துக் கொண்டே நடந்தாள். வீட்டிற்குச் சென்றதும் கனிமொழி தன் தாத்தாவிடம் கோபத்துடனும் வருத்தத்துடனும் தன் குறைபாடுகளைப் பற்றிச் சொன்னாள். தாத்தா, நான் ஏன் மங்கையைப் போல் ஒரு பளபளக்கும் செம்புக் கலத்துடன் பிறக்கவில்லை? என் பாத்திரம் ஓட்டையாகவும் அழகற்றதாகவும் இருக்கிறதே. தாத்தா புன்னகையுடன் கனிமொழியை தன் கையை பிடித்து அழைத்துச் சென்றார். அவர்கள் தினமும் தண்ணீர் எடுத்துச் செல்லும் வழியில் நடந்து சென்றார்கள். கனிமொழி, சற்று கவனி என்றார் தாத்தா. மங்கையின் செப்புக்களம் இருந்த வழியின் ஒரு புறம் வெறும் களிமண்ணும் கற்களுமாக வறண்டு இருந்தது. ஆனால் கனிமொழியின் ஓட்டை களிமண் கலம் இருந்த வழியின் மற்ற பக்கத்தில் செடிகளும் கொடிகளும் பசுமையாக வளர்ந்து சிறு சிறு பூக்கள் பூத்துக் குலுங்கின. என்ன இது தாத்தா, இந்த பக்கம் மட்டும் இவ்வளவு செழிப்பாக இருக்கிறதே என்று வியப்புடன் கேட்டாள் கனிமொழி. தாத்தா மெதுவாக பேசினார். நீ குறை என்று நினைத்தாயே, அந்தச் சிறிய ஓட்டைதான் இந்த பசுமைக்குக் காரணம். உன் பாத்திரம் முழுமையானதாக இல்லாவிட்டாலும் அது வழியெங்கும் தண்ணீரைத் தந்து இந்தச் செடிகள் வளர உதவியிருக்கிறது. மங்கையின் பாத்திரம் பளபளப்பாக இருக்கலாம், ஆனால் அது யாருக்கும் எதையும் தராத ஒரு முழுமையான பாத்திரம். வாழ்க்கை பாடம் கனிமொழிக்கு அப்பொழுதுதான் ஞானோதயம் பிறந்தது. இந்த களிமண் கலம் நீயும் உன் வாழ்க்கையும் தான் கனிமொழி. உனக்குள்ளிருக்கும் குறைபாடுகள், தோல்விகள் உனக்கு கஷ்டமாகத் தோன்றலாம். ஆனால் அந்த குறைபாடுகளின் வழியாகவே உனக்கு கிடைத்த அனுபவம்தான் நீ இந்த உலகிற்குச் செய்யப்போகும் நன்மையாக இருக்கும். நீ முழுமையாக இல்லை என்று வருத்தப்படாமல் உன்னிடம் இருப்பதைக் கொண்டு மற்றவர்களுக்கு பயன் உள்ளதாக வாழப் பழகு. உன்னை நீயாக ஏற்றுக்கொள். உன் குறைபாடுகளைக் கொண்டாடு. அன்றிலிருந்து கனிமொழி தன் களிமண் கலத்தை வெறுக்கவில்லை. தன் ஓட்டையின் மதிப்பை உணர்ந்து தான் செல்லும் வழியெங்கும் அன்பையும் உதவியையும் விதைத்து மன அமைதியுடன் வாழ்ந்தாள். இந்த கதையின் பாடம்: உன் வாழ்க்கை பாத்திரம் முழுமையாக இல்லை என்று வருத்தப்படாதே. உன்னுடைய குறைபாடுகளும் தோல்விகளும் கூட உனது தனித்தன்மைதான். அவைதான் உன்னை சுற்றியுள்ள உலகிற்கு நீ கொடுக்கும் கொடையாக, உன் பங்களிப்பாக மாறுகிறது. உன்னிடம் இருப்பதை ஏற்று அதில் திருப்தி காண்பதே உண்மையான மன அமைதி.